ஹாய் கைஸ், நாம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடியது கார்டன் பை த பே. கார்டன் பை த பேல இருக்கக்கூடிய சன் பவலியனை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் இந்த சன் பவலியனில் என்னென்னலாம் இருக்குதுன்னு. சன் பவலியனில் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த சன் பவலியன் வந்து இந்த கன்யான் பக்கத்தில் தான் இருக்குது. இந்த சன் பவலியனுக்கு வெளிப்பக்கத்திலே நீங்கள் பார்க்கலாம் விதவிதமான கத்தாழைகள். அதே போல் இந்த கத்தாழையுடைய நூல் இருக்குல்ல, இதை நூலாக்கி அதில் எல்லாம் குயில் தட்டுன்னு எல்லாம் பண்ணுவாங்க. நல்லா ரோப் மாதிரி பண்ணுறது, அதெல்லாம் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த கத்தாழையை பார்க்கும்போது எனக்கு அந்த ஞாபகம் வந்தது. இந்த முள் இருக்குதுல்ல, இந்த முள் வந்து இந்த இருக்குல்ல, இந்த முள் இருக்குதுல்ல, சின்ன குழந்தை பருவத்தில் உள்ள விளையாட்டு ஞாபகத்தெல்லாம் கொண்டு வந்தது இந்த முள். அப்படி ஒரு நல்ல ஞாபகத்தை கொடுத்தது இந்த சன் பவலியனில் இருக்கக்கூடிய இந்த கத்தாழைகளெல்லாம் சேர்ந்து. இதில் பாருங்கள், நல்ல ஒரு அழகான செடியாக இருக்குது. உள்ளால் பாருங்கள் எவ்வளோ முள் இருக்குதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்படி எழுதிடுவாங்க, என்னதெல்லாம் பண்ணுறாங்களோ சேட்டைகளெல்லாம் இதில் எழுதி வச்சுட்டு போடுறது. இந்த சன் பவலியனில் உள்ளே வரும்போதே நமக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு வியூவை கொடுக்குது. ஃபுல்லாகவே கத்தாழைகள் இனத்தை சேர்ந்தது நிறையா பார்க்கலாம். அதாவது அந்த ஆலிவேரா இனத்தை சேர்ந்ததை பார்க்கலாம். இதெல்லாம் ஒரு இந்த ஊரில் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த செடியோடையெல்லாம் நார் எடுப்பாங்க. நார் எடுத்து அந்த குட்டைகள் செய்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பார்த்தா அதுதான் ஞாபகம் வருது. ஆனால் இங்கே இது அந்த கார்டனில் வச்சுருக்க நல்ல ஒரு அழகான வியூவாக இருக்குது. இந்த இடங்கள்ல நீங்கள் உள்ளே என்ட்ராகும் போதே கார்டன் பை த பே வந்து இந்த சன் பவலியனை ஸ்பான்சர் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா வாஹா ப்ரைவேட் லிமிடெட்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த சன் பவலியன். இந்த சன் பவலியனை பொறுத்த அளவில் ஃபுல்லாகவே கத்தாழைகள் இனங்களோட சேர்ந்த நிறைய செடிகளெல்லாம் பார்க்கலாம். அப்படி இங்கெல்லாம் நிறைய விதமான கத்தாழைகள், கள்ளிகள், இப்படிப்பட்டதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்க நமக்கு இங்கே வாய்ப்பு இருக்குது. இந்த சன் பவலியனில் உள்ளே வந்தோம்னா முள் ஓட்டக்கூடிய கள்ளி வகைகள், அதே போல் அதோடைய இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம இதுக்குள்ளாலே பார்க்கலாம். என்னென்ன விதமான கள்ளிகள்னு உள்ள இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள், முள் குத்திரும். அப்படி நம்ம கையை வண்டெல்லாம் பக்கத்தில் போய் பார்க்கக்கூடாது. ஆனால் எல்லா செடிகளுடைய இன்ஃபர்மேஷனும் அந்தந்த இடத்துலையே ஹைலைட் பண்ணியிருக்காங்க. நம்ம அதை தெரிஞ்சுக்கிற வசதியாட்டு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மாடங்குசான் ஒக்டாலோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடங்களுக்குள்ளால் ஃபுல்லாக நம்ம எல்லா விதமான கள்ளிகள் தான் நம்ம மெயினாட்டு பார்க்கலாம். இந்த இடங்களில் பார்த்தோம்னா நம்ம ஊரில் பார்க்கக்கூடிய கள்ளிகளெல்லாம் நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். திருக்கு கள்ளி, இந்த கத்தாழை, நார்மலாக நம்ம வேலிகளில் வைக்கிற அந்த கத்தாழைகள், அந்த காட்டு கத்தாழைகள், அதே போல் இந்த சோத்து கத்தாழை இனத்தோடு சேர்ந்தது, இப்படி எல்லாமே நம்ம இந்த இடங்களில் பார்க்கலாம். இந்த உருண்டை கத்தாழை, அப்படி எல்லாமே பார்க்குறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த இந்த பவலியன். அதே போல் சன் பவலியனில் நம்ம எல்லா விதமான கள்ளிகளையும் நம்ம பார்க்கலாம்னு சொன்ன மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா திருக்கு கள்ளிகளையும் பார்க்கலாம். இந்த பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் பேரெல்லாம் எழுதிட்டு இருந்தாங்க. அதே போல் பேரெல்லாம் எழுதியிருக்காங்க பாருங்கள். யார்? மதன்குமார் எழுதியிருக்காரு, ராஜா எழுதியிருக்காங்க. இப்படி எல்லாரும் ஒவ்வொரு பேரை மட்டும் எழுதி வச்சுட்டு போயிடுறாங்க. இங்கே வந்துக்கிட்டு யாரோ ஒருத்தர் எல்லாம் ஜனவரி 1ஆம் தேதி 2024 வந்தாராங்க அப்படிங்கெல்லாம் போட்டிருக்காரு. இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோத்து கத்தாழை நம்ம இதில் பார்த்தாலே தெரியும், சோத்து கத்தாழையும் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். அப்படி இந்த திருக்கு கள்ளி, இப்படி நிறைய விதமான செடிகளெல்லாம் நம்ம இந்த இடங்களில் பார்க்கலாம். திருக்கு கள்ளிகள்லே
விதவிதமான கள்ளிகள் இருக்குது. நாம் இந்த காட்டுக்குள்ளால் பார்க்குறதுல இதுவும் ஒரு வகையான கள்ளியாக இருக்கும். பார்த்துருப்பீங்க நீங்கள் ஊரில் காட்டுக்குள்ளெல்லாம் போயிருந்தீங்கன்னா. அதே போல் இந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை கலரில் இது மாதிரி இருக்கிற அந்த கள்ளியெல்லாம் ஒரு நல்ல பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அதே போல் இந்த கள்ளி காட்டுகளுக்குள்ளால் இதில் ஒரு இடம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது ஒரு நல்ல ஒரு வியூவாக இருக்குது. நமக்கு ஒரு ஃபோட்டோவோ ஏதோ எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது. எல்லா விதமான கள்ளிகளுடைய செடிகளுடைய பேர், அது எங்கேருந்து வந்ததுன்னு எல்லா இன்ஃபர்மேஷனும் அதில் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல இடமா இருக்குது. இந்த சன் பவலியனில் இருக்கக்கூடிய இந்த கத்தாழைகள், அதே போல் முள் செடிகளுடைய இனங்கள் இருக்கக்கூடிய இந்த இடத்துல பார்க்கறதுக்கும் ஒரு நல்ல இடமா இருக்குது. நீங்கள் பார்க்குறதுக்கு தெரியும், பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்ட்டு. இப்படி எல்லாமே நல்லா இருக்குது. இந்த இடங்கள்லேயே பார்க்கலாம், எல்லாரும் பேரெல்லாம் எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ நீங்களும் பேர் வந்து எழுதி வைக்கணும்னாலும் எழுதி வைக்கலாம் போல் தெரியுது. ஆனால் இதை பற்றி தெரியாது எனக்கு ஃபுல்லாக. நிறைய பேர் பேரெல்லாம் எழுதி வச்சுருக்காங்க. ஸோ பேர் எழுதுறது ஒத்துக்குவாங்களா அப்படின்னு தெரியாது எனக்கு, அதை பற்றி நமக்கு தெரியாது. ஸோ அப்படி ஒரு நல்ல இடமா இருக்குது. இந்த இடத்துல பாருங்களேன், திருக்குக்கள்ளி, நமக்கு டவலை திருக்குன மாதிரியே ஒரு திருக்குக்கள்ளி, அப்படி இப்படி எல்லாமே ஒரு நல்ல காட்டுக்குள்ளால் தண்ணி இல்லாத இடங்களில் வளர்கிற மாதிரி உள்ள செடிகளாக இருக்குது. நல்ல அழகான வியூவாட்டம் இருக்குது பார்க்குறது. இந்த இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த உருண்டை கள்ளி இருக்குல்ல, உருண்டை கள்ளி, அதே போல் அதோடைய சின்ன 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 கள்ளிகளோட ஒரு நல்ல வியூவாக இருக்குது இந்த சன் பவலியன். இந்த சன் பவலியன் வந்து நல்ல ஒரு வியூவாக இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னாக்கி நல்ல ஒரு நேச்சர் வியூவாட்டம் இருக்குது. நீங்கள் வந்து மேலே வந்து ஷெல்ட்ரு போட்டிருக்கனால, இந்த கிளாஸ் ஷெல்ட்ரு போட்டிருக்கனால மழை வந்தாலும் நம்ம இந்த இடங்களில் உள்ளே வரலாம். அப்படி ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த சன் பவலியன். கைஸ், நாம் இன்றைக்கி பார்த்தது கார்டன் பை த பேல இருக்கக்கூடிய சன் பவலியன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.